ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவரைக்காய் தொக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஒரு வடை சட்டியில் கடுகு, சீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நல்லா தட்டி வச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டுக்கோங்க. அவரைக்காய் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கலருக்கு நல்லா மாறி தண்ணி விடுறப்போ உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா அதுலேயே அரை வேக்காடு நல்லா வெந்துடும் அவரைக்காய். நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்பப்போ நம்ம சேனலில் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. என்கிட்ட சாம்பார் தூள் இல்லாதனால குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன மசாலா போடணுன்னு தோணுதோ அந்த மசாலா போட்டுக்கோங்க. உங்களோட இஷ்டம்தான். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டே இருக்கேன். நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. காய் வேக வைக்க எண்ணெய் விடும். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கரெக்டாக அது பக்குவம் வந்தாலும் இறக்கிடுங்க.